Hi students, இன்னைக்கு நம்ம class 10 Maths Algebra chapterல exercise 3.1ல 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல. There are 12 pieces of 5, 10 and 20 rupee coins whose total value is rupees 105. But when first two sorts are interchanged in their numbers, its value will be increased by 20. So find the number of currencies in each sort ன்னு கொடுத்திருக்காங்க first. Let the number of 5, 10 and 20 rupees coins இருக்கு இல்லையா? First let the number of 5 rupees coin currency be x ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது number of 10 rupee currency be y. அடுத்தது number of 20 rupees currency be z. ஓகேவா? இது எடுத்துக்கோ. இப்போ there are 12 pieces. அப்போ first condition படி by 12 pieces-னா மூணு சேர்த்து 12 pieces இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ x plus y plus z equal to 12. இது first equation. அடுத்தது by second condition என்ன சொல்லியிருக்கிறாங்க? 5, 10 and 20 rupee currencies whose total value is 105 ன்னு கொடுத்துருக்காங்க. total valuesனா இப்போ 10x அதாவது 5, 10 and 20 rupees. number of 5 rupees currencies நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? x ன்னு எடுத்திருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ 5x plus 10y plus 20z equal to 105. ஓகேவா? 5 rupees எத்தனை இருக்கு? 5x எத்தனை இருக்குன்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5 into x, 10 into y, 20 into z. இது செகண்ட் ஈக்குவேஷன். இதை நான் வந்து 5ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 5 2s are 10, 5 1s are 5, 21. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது பை தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? when first two sorts are interchanged, இதுவும் interchange பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 10x plus 5y plus 20z equal to interchanged in their numbers, its value will be increased by 20 rupees ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 105 plus 20. ஓகேவா? அப்போ 10x plus 5y plus 20z equal to 125. இதையும் நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 2x plus y plus 4z is equal to 25. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சால்விங் 1 and 2. 1 2 சால்வ் பண்ணுறேன். ஒன் அண்ட் டூ எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 12. செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 21. ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும்? 4x 4y 4z 48ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். 1 minus
2 பண்ணனா சைன் சேஞ்ச் பண்ண போகிறேங்க. நான் இங்கே z கேன்சல் பண்ணுறேன், அதனால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ 4z கேன்சல் ஆகிடும். 4x minus x 3x, 4y minus 2y plus 2y is equal to 48 minus 21, 7, 2, 27. இது 4th equation. அடுத்தது second and third solve பண்ணுவோம். second equation second or third solve பண்ணுவோம். second equation என்ன இருக்கு? x plus 2y plus 4z equal to 21. third equation 2x plus y plus 4z equal to 25. இப்போ இது ரெண்டுமே z கேன்சல் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம z கேன்சல் பண்ணியிருக்கோம், இங்கே z கேன்சல் பண்ணணும். ரெண்டுமே ஒரே சிம்பிளில் இருக்கிறதால நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. மைனஸ் டூ மைனஸ் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ 4z ப்ளஸ் 4z மைனஸ் 4z கேன்சல் ஆகிடுச்சுன்னா x மைனஸ் 2x மைனஸ் x 2y மைனஸ் y plus y is equal to minus 4. இது fifth equation. Now solving 4 and 5. 4th and 5th solve பண்ணுவோம். 3x plus 2y is equal to 27. இப்போ இந்த 5th equation நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5th equation into 3 பண்ணும்போது minus 3x plus 3y minus 12. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 4 plus 5. ஸோ plus 3x minus 3x கேன்சல் ஆகிடும். plus 2y 3y 5y is equal to 27 minus 12 பண்ணும்போது 5 15. So plus 15 தான் வரும். So அப்போ y is equal to 15 divided by 5. So y value is equal to 3. Y value is equal to 3 ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த y நான் வந்து 5th equationல substitute பண்ணுறேன். Substitute y is equal to 3 in 5th equation. 5th equation என்ன? minus x plus y is equal to minus 4. இல்லையா? it's okay. இப்போ minus x plus 3 is equal to minus 4. minus x is equal to minus 4. இந்த பக்கம் 3 வந்ததுனா minus 3 ஆயிடும். so minus x is equal to minus 7. minus minus cancel ஆயிடுச்சுனா x is equal to 7. x substitute x is equal to 7 and y is equal to 3 in equation 1. x plus y plus z equal to 12. இல்லையா? x ஓட value 7 plus 3 plus z is equal to 12. 10 plus is equal to 12. Z is equal to 12 minus 10. Z oda value 2. So இப்போ எல்லா values நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So number of 5 rupees currency is equal to x 7. Number of 10 rupees currency
is equal to y value நமக்கு என்ன கிடைச்சது 3. அடுத்தது number of 20 rupees currency is equal to 2. Okay, அவ்வளவுதான் இந்த சம்மோட இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.